அழைத்து பேச வாய்ப்பு அளித்த தமிழ் சங்கத்தின் தலைவர் ஐயா முதல்நிலை நிர்வாக அதிகாரி அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய சொற்பொழிவை ஆரம்பிக்கின்றேன். பொதுவாக திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பார். ஒரு மனிதனுக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பார். அதே மீறி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறார். என்ன விஷயம்னா, நம்முடைய வாழ்க்கையினுடைய முயற்சியை எதை நோக்கி இருக்குன்னா வளர்ச்சியை நோக்கி இருக்கோம். இந்த கட்டத்தில் நம்ம இருக்கிறோன்னா இதை தவிர்த்து இதுக்கு மேலே ஒரு கட்டத்துக்கு போகணுன்ற ஒரு உணர்வு இருக்கும். அந்த உணர்வு தான் அந்த வளர்ச்சியை நோக்கி போகிறது தான் நம்முடைய வாழ்க்கையை பயணமே அதில் தான் இருக்கும். அப்போது அவர் அதுக்கு சொல்கிற முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாருன்னா கல்வின்னு சொல்கிறாரு. கல்விக்கு அந்த ஓமை கொடுக்குறாரு பாருங்கள். கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு, புண்ணுடையர் கல்லாதவர். கற்றவனுக்கு மட்டும்தான் அந்த ரெண்டு கண்ணுன்றாரு, கல்லாதவனுக்கு இந்த ரெண்டு கண்ணு என்னன்றாரு, புண்ணுன்றாரு. அவர் எவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டே இருப்பார். கல்வி தான் இன்றைக்கி வாழ்க்கையுடைய வளர்ச்சிக்கான காரணம். அவர் அதை எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டே இருப்பாருங்க. கற்றவனுக்கு மட்டும்தான் அது இந்த கண்ணு, கல்லாதவனுக்கு இந்த ரெண்டு கண்ணை புண்ணுன்றாரு. அதே மீறி இன்னொரு கட்டத்துக்கு போகிறாரு பாருங்க. ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. ஒருவன் இந்த ஜென்மத்தில் படிக்கக்கூடிய கல்வி 7 ஜென்மத்துக்கும் தொடர்ந்து வருன்றார். 7 ஜென்மம் இருக்குதா இல்லையான்னு தெரியாது. ஆனால் நம்ம படிக்கிறதுக்கு நம்ம எண்ணத்தை தூண்டுறதுக்கு அவர் 7 ஜென்மத்தை உருவாக்கி கொடுக்குறாரு நமக்கு. இப்போ படிச்சுன்னா 7 ஜென்மத்துக்கு அதனுடைய பயன் உனக்கு தொடர்ந்து வரும்னு சொல்கிறாரு. அப்போது அந்த கல்வியுடைய முக்கியத்துவம் நம்ம வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முக்கியமான கல்வியை திருவள்ளுவர் எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு எளிமையாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாரு. சரி, கல்வி கற்கிறது யாரால் முடியும்? படிக்கணும்னா வசதி வேணும். அதுக்கு நம்ம அப்பா அம்மா ஏதோ ஒன்று நம்மளுக்கு படிக்கிறது வழிகாட்டணும், இல்லை சொத்து இருக்கணும், இல்லை நம்ம சம்பாதிக்கணும், ஏதோ ஒன்று இருந்தால் தான் நம்மளால் படிக்க முடியும். அது இப்போ பணம் இல்லை, எனக்கு வசதி இல்லை, என்னால் படிக்க முடியாதுன்னா என்ன பண்ணுறது? அதுக்கும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, கற்கை நன்றே பிச்சை புகின கற்கை நன்றேன்னு சொல்கிறாரு. பிச்சை எடுத்தாது நீ படின்றாரு. பணம் இல்லை, எனக்கு வசதி இல்லைன்னு படிக்கணும்னு சொல்கிற காரணமே சொல்லாத, பிச்சை எடுத்தாது நீ படின்றாரு. அப்போ அந்த கல்வி தான் மனிதனுடைய அடிப்படையை தேவைன்னு சொல்கிறாரு. அந்த கல்வி கற்றால் மற்ற விஷயம் எல்லாமே தானாலே தெரிஞ்சிடும். மற்ற விஷயம்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்கும் அவையாரும் ஒன்று சொல்கிறாங்கன்னா கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்றாங்க அவையாரும். கல்வி கற்றவன் எங்கே போனாலும் அதுக்கான மரியாதை இருக்குது, அதுக்கான சிறப்பும் இருக்குது. என்னதான் படிக்காதவங்க ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அதிகாரத்துக்கு வந்துட்டாலும் சரி, யாருடைய துணையில் அவங்க ஆட்சி நடத்துகிறாங்கன்னு சொன்னால் படித்தவங்க கூட வச்சுருந்தா ஆட்சி நடத்துகிறாங்க. படிக்கிறவங்க தான் கூட இருந்து எல்லாம் ஐடியா கொடுத்து இந்த திட்டத்தை செயல்படுத்துங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வழிகாட்டுறாங்களே தவிர, படிக்காதவங்க அரசியல் ரீதியில் எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடலாம், அதிகாரத்துக்கு வந்துடலாம். ஆனால் அது முக்கியம் இல்லை. படித்தவங்க தான் இந்த ஆட்சி அதிகாரத்தை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு படிக்காதவனுக்கு சொல்லி கொடுத்து நடத்த முடியும். அப்போது கல்வி வாழ்க்கையில் ரொம்ப முக்கியன்றதை திருவள்ளுவர் இவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கிறாரு. எனக்கு அதனால் என்னுடைய அனுபவ ரீதியில் இந்த கல்வியை பற்றி திருவள்ளுவர் சொன்னது தான் எனக்கு ரொம்ப ஒரு உள்வாங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. அதனால் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டதுக்கு இந்த வாய்ப்பு அளித்த ஐயா முதல்நிலை நிர்வாக அதிகாரி அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சத்தி பேசலன்னு சொன்னார், ஆனால் பேசினார். என்ன விஷயம் இதில் இருந்ததுன்னா, சத்தி அந்த கல்வியை உள் வாங்கின தொட்டு தான் ஒரு பையனை ஐஐடியில் படிக்க வைக்கிறாரு, 2 பொண்ணை மெடிக்கல் படிக்க வைக்கிறாரு. ஆனால் எவ்வளோ தொழிலாளிகள் இருந்திருக்கிறாங்க. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் திருக்குறள் படிச்சிருக்கிறார். அந்த கல்வியுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. கடனோ உடனோ வாங்கி, பட் அவ்வளோ லேபர்ஸ் இருக்கிற இடத்துல பசங்களை படிக்க தூண்டி, அந்த இடத்துல நான் கூட இருந்தேன் அண்ணா நகரில். என்னுடைய பொண்ணு எஸ்பிஓ ஸ்கூல் தான் படித்தாங்க. பார்த்தா இவன் ஓரத்தில் நின்றுருந்தான். நீ எதுக்குற அங்கே நின்றுக்கிறான்? என் பொண்ணு இங்கே படிக்கிறான்றான். இருக்கிறது வேசற்பாடி கல்விக்காக என்ன பண்ணுறாரு, இடம் மாறுறாரு. அண்ணா நகருக்கு வரணும், அண்ணா நகரை வாடகை வீடு எடுக்கணும், கடன் வாங்கணும், பசங்களை படிக்க வைக்கணும். அந்த கல்வியுடைய இம்பார்ட்டன்ஸ் திருக்குறள் அவர் உள் வாங்கின தொட்டு தான் பசங்களை படிக்க இருப்பார் என்று நான் நினைக்கிறேன். அதனால் திருவள்ளுவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது சக்திவேல் நீங்கள் பேசுகிறது. கல்வியினுடைய இம்பார்ட்டன்ஸு அது நம்மளுடைய கால் பாயிண்டில் இருக்கிற எல்லா தொழிலாளர்களுக்கும் இன்னும் என்னோட தான் ரிட்டையர்ட் ஆகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எல்லாம் சொல்லிவிடுங்க. அடுத்த ஆளுங்களுக்கு ஜென்ரேஷன் சேஞ்சஸ் ஆகும்.